அறிக்கை படிச்சிங்களா? இபிஎஸ்னுடைய அறிக்கையை. எக்ஸிட் போல் எல்லாமே நீங்கள் நடத்தின நாடகங்கிறாரு. இல்லை சார், இது வந்து யூஸ்வலாக தோல்வி அடைய போகிறோம் என்று தெரிந்து அதுக்கு முன்னா ப்ரீ பிளான்ட் ஆகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சதி நடக்குது இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் மே 4ஆம் தேதி முடிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை நீங்கள் படிக்கிறீங்க? இல்ல தோக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டு இல்ல தோக்க போறோன்னு தெரிஞ்சது அவருக்கா? சார் இப்பந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் சார் வேலை. சதி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணி தான் திமுக ஜெயிச்சு. மே 4ஆம் தேதி இதே மாதிரி ஒரு அறிக்கை வரும். திமுக செய்த சதி வேலையால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள், ஜனநாயகம் தோற்றது பணநாயகம் என்றது, இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும். இது வந்து தோல்வியை, அதாவது தோல்விக்கு இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாம் சார். அதனால ஒரு ட்ரையல் தான் இந்த அறிக்கை. மெயின் பிக்சர் மே 4ஆம் தேதி இதை விட பெருசாக கூட வரலாம். எனக்கு தெரிஞ்ச 2 வரலாம். இப்படி ஒன்று வரலாம். இன்னொன்று வந்து, எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி, மீண்டும் 2031 உங்களை வந்து சந்திக்கும் வரை பனையூரிலிருந்து உங்கள் தலைவர்னு ஒரு அறிக்கை வரலாம். 2 அறிக்கை வரும். அது வந்து இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு, அதாவது தோல்வி அடைவதற்கு முன்பாக வர்ற ஒரு அறிக்கையாக தான் சொன்னார். இந்த அளவில் நிறுத்தி கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள். ரஜினி, நீங்க முடிச்சிட்டீங்க. சீரியஸான ஒரு சார்ஜுக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க சொன்னீங்க வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறமேட்டு ஒரு அறிக்கை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வாக்கு எண்ணிக்கையிலே நீங்க தில்லுமுள்ளு பண்ணி கலவரம் பண்றதுக்கு தான் நீங்க இப்படி பிஃபோராவே இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். அது வந்து செய்யவது அதிமுக தான். எக்ஸாம்பிள் 2016 ராதாபுரம் தொகுதியில் அண்ணன் சொன்னார் ஒரு வாக்கு முக்கியம்னு சொல்லி. அன்னைக்கு அந்த தேர்தல் அதிகாரி அப்பாவு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, நீங்கள் தபால் ஓட்டெலாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் வந்து எண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து வெளியே போட்டார்கள். அன்னைக்கு அவர் ஒரு 49 ஓட்டில் தோத்தார். அன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டியில இன்பதுரை வெற்றி பெற்றார். அடுத்து 2021 யார் அவர் வந்து அன்னைக்கு வந்து தூக்கி போட்டாங்களோ அவரை எங்க உட்கார வைக்கணும்னா சபாநாயகராக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் அவர் வந்து சபாநாயகரை வந்து ஆக்கினார். இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை செய்வதில் வல்லுநர்கள் தான் வந்து இது அதிமுக. ஏன்னா அன்னைக்கு வந்து நடந்ததை நம்ம பார்த்தோம். திமுக இதில் என்ன சதி பண்ணும் சார்? அண்ணா வந்து அழகா சொன்னார், தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க யாரு சதி பண்ண முடியும்? இல்ல ஓட்டு என்ற இடத்துல போயிட்டு திமுக என்ன ஒரு 10 ஓட்டை சேர்த்தா போட போது, அதாவது எண்ணிக்கையை எப்போ சார், அதாவது நீங்க சதின்றீங்க, என்ன அங்க பண்ண முடியும்? எண்ணிக்கை வந்து நடைபெறுகிறது. அங்க திமுகவால என்ன பண்ண மாதிரி சீட்டை என்னன்னா கூட பரவாயில்ல, இப்ப சீட்டும் இல்ல. ஆனா இப்ப என்னன்னா விவி பேட்டோட கவுண்ட்டுக்கும் போலிங் ஆன கவுண்ட்டுக்கும் மேட்சிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு வேணா ஸ்கோர் ஆர்டர் போட்டிருக்க. செக் பண்ணுங்க. அது யாரோட வேலை? தேர்தல் ஆணையத்தோட வேலை தானே. அதுல திமுக என்ன பிளே பண்ணணும்னு நான் கேட்கிறேன். திமுக மேல ஒரு வந்து குற்றச்சாட்டு வைக்கணும்னா தேர்தலுக்கு முன்னாடி வச்சிங்க, தேர்தலுக்கு அப்புறம் முழுமையாக அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க தேர்தலுக்கு முன்னாடியாவது திமுக வந்து வாக்காளர்களுக்கு இதை பண்றாங்க அதை பண்ணாங்க, அதாவது ஏதாவது சார்ஜஸ் சொல்வீங்க. அதாவது இவர் சொன்னாரு, அண்ணன் வந்து ஒருத்தர் வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியில இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அங்க வந்து போட்டியிடுகிற அதிமுக வேட்பாளர் வந்து ராஜன் செல்லப்பா, அவர் என்ன பண்ணாருன்னா டைரக்டாவே அங்க இருக்கிற திமுக வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர், அவங்கள டைரக்டா அட்டாக் பண்ணி பேசினார். பார்ட்டி அட்டாக் பண்ணாத டைரக்டா அட்டாக் பண்ணி பேசினாரு. கிருத்திகா தங்கபாண்டியன் அவங்களுடைய கணவரை பற்றியெல்லாம் வந்து தவறான செய்திகள்லாம் போட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. தேர்தல் எண்ணிக்கையில திமுக மீது ஒரு சார்ஜ் நீங்க என்ன கொண்டு வர முடியும்? அதுல என்ன சதி பண்ண முடியும்? இன்னைக்கு கூட எங்களுடைய தலைவர் இது பாகமுகர்களுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஓட்டும் சரியா என்றாங்களா பாருங்க, எண்ணிக்கை மையங்கள்ல விழிப்போட இருங்க, அதாவது முறைகேடு நடக்க கூடாது. அவர் எங்கேயும் அங்க வந்து அதிமுக முறைகேடு பண்ணிடலாம் எங்கேயும் சொல்ல கிடையாது. முறைகேடு நடக்க கூடாது, கரெக்டா நடக்கணும். இப்படி நீங்க சொன்னா வந்து பரவாயில்ல. திமுக சதி பண்ணிரும், திமுக வந்து கலவரத்தை உண்டாக்கிடும் அப்படின்னு நீங்க சொல்லதை என்னால ஏற்க முடியாது. அதே மாதிரி எக்ஸிட் போலுக்கு வரலாம். எக்ஸிட் போல நீங்க ஒரு எக்ஸிட் போலா எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதுல திமுக தான் இருக்கு. போல்ஸ் ஆஃப் போல்ஸ் நீங்க பாருங்க, எல்லா போல்ஸையும் வச்சுட்டு அதுல போல்ஸ் ஆஃப் போல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 125 to 145. நான் வந்து அதிமுக உடன்படுறேன். எந்த இது விஷயத்துலனா இந்த நம்பர்ஸ் நான் ஏத்துக்கல. எக்ஸ்பெக்டட் நம்பர் வரல. அதே மாதிரி ஆமா எக்ஸ்பெக்டட் நம்பர், அதாவது இட் கிவ்ஸ் a clear direction. திமுக கவர்மெண்ட் தான் வரப்போகுது. அதை வந்து நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா நம்பர்ஸை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா we are going to reach 180 above, near to 200.
ஓகே. இன் கேஸ் 200 தாண்டலாம் அந்த மாதிரியா இருக்கு. 234க்கு மேல ஏதாவது இருந்தா அதுவும் சொல்லி. இல்ல நான் 200 சொல்றேன், 200 பிளஸ் 234க்கு தாண்டி சொல்றதுக்கு நான் ஒன்னும் தாவேக்காரன் கிடையாது. 2034 தொகுதியில நாங்க ஜெயிப்போன்றதுக்கு நான் வந்து திமுக காரன். ஓகே.